பேச்சுக்கு சொன்னேன். நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்னோட மைக் ஆனில் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனில் இல்லை போல். ஸோ உங்களுக்கு டப் மட்டும் பண்ணுறேன், பட் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ வந்து அவர் உள்ளே போகிறாரு கேட்டு வரேன்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு இங்கே கேமராவில் சொல்லிகிட்ருக்கேன் இந்த மாதிரி, சரி போகட்டும், போயிட்டு அசிங்கப்பட்டு வரட்டும், அவங்கள ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே என்ன சொல்கிறேன்னா, அந்த கேட்டில் வரும்போது புக் பண்ணிட்டேன்னு சொன்னால் நான் கூட நிஜமாவே வந்துட்டு நம்மளுக்கு புக் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். இவன் என்னன்னா சும்மா கேட்டு வர போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டுருக்கேன். நான் பாருங்கள் இப்போ போனவர் என்ன காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜூம் பண்ணிகிட்ருக்கேன். அவர் வந்துட்டு ஒரு 2 minutes கழிச்சு வருவார். நான் சரி அசிங்கப்படணும் சிரிச்சிட்டே சரி நம்ம கொஞ்சம் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருந்தேன். கரெக்டாக அவர் வந்தார். நான் வந்து ஒழுங்காக அவரை கவனிக்கல. ஆக்சுவலி உண்மையாக ஒழுங்காக கவனிக்கல. நான் வந்துட்டு பாருங்களேன் பல்பு வாங்கிட்டு வரான் பாருங்களேன் சிரிச்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நான் அது வரைக்கும் அவரை ஃபுல்லாகவே கவனிக்கல. அப்புறம் அவர் இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் என்ன இவ்வளோ நேரம் என்ன பல்பு வாங்கினியா அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணோன்னே கேட்குறேன், என்னப்பா என்ன பல்பு வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு, பாரு நான் உள்ளே போனேன், உள்ளே போய் எவ்வளோன்னு கேட்டுட்ருந்தேன், எனக்கு மாலையை போட்டு அமுச்சு விட்டாங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. நான் வந்துட்டு என்ன சும்மா கலாய்க்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். இல்லைம்மா சும்மா போய் கேட்டுருந்தேன், எவ்வளோ வேலைன்னு கேட்டேன், வாங்க சார் அதெல்லாம் ஒன்றும் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ பேசி புக் பண்ண வச்சுட்டாங்க, வா போகலான்னு சொல்லிட்டு வான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. எனக்கா சும்மா ப்ராங்க் பண்ணுறாரு, சும்மா அங்கேருந்து ஒரு மாலையை வாங்கிட்டு வந்து சும்மா ப்ராங்க் பண்ணுறாருன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தேன், என் சைடில் ஒருத்தவங்க வந்து நின்றுருக்காங்க வெல்கம் பண்ணுறதுக்காக. நானா என்னடா சும்மா ப்ராங்க் பண்ணுறதா வந்து இவங்க எதுக்கு இங்கே வந்து நின்றுட்டு நம்மளை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி இந்த மாலை தானே, மாலையை கழட்டி கொடுத்துட்டு ஒழுங்காக வாங்க, திருப்பி நம்ம உள்ளெல்லாம் போக முடியாது, நம்ம வீட்டுக்கு போகணும், நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியாச்சு, திருப்பி எதுக்கு இங்கே உள்ளே போகிறோம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதுக்காக இப்படி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருக்கேன். எனக்கு ஒன்றுமே புரியல அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. நான் கூட இப்போ காரை டேர்ன் பண்ணிட்டு வெளில தான் போகிறோம் அப்படின்னு, ஏன்னா அந்த பிளானே எங்களுக்கு கிடையாது. நானும் சரி வெளில தான் போவார், சரி நம்மளும் கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சா டேரெக்டாக வண்டி உள்ளே போகுது. அப்போ கூட நான் நினச்சேன், சரி இவங்க வந்துட்டு மேபி எப்படி சொல்கிறது, அவங்க பேசுனதுனால சரி நான் கேட்டதுனால ரூம் புக் பண்ணிட்டாங்க போல், எல்லோரும் வந்து நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்கு நின்றுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி ஏதோ சொல்கிறேன், வேணாம் முடிஞ்ச அளவுக்கு கேன்சல் பண்ணிடு, வேண்டாம் வா போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன். எனக்கு வந்து இதை நம்பவும் முடியல. ஆனால் இவ்வளோ தைரியமே ஒரு போய் அந்த வாசல்கிட்ட கார் நிற்கவே வைக்கிறத பார்த்தா நம்மளால் நம்பாமல் இருக்கவும் முடியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் ஏன்னா நம்ம இங்கே பேசுகிறத பார்த்துட்டே இருக்காங்க எல்லோரும், வாங்க வெளில நிற்கிறாங்க அந்த மாலை போடுறாங்களா அதை வெல்கம் பண்ணுறதுக்காக. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் காரை பார்க் மூலமாக பண்ணிவிட்டு சரின்னு இறங்குறோம். உள்ளே போனது நம்மளுக்கும் நம்ம 2 பேத்துக்கு ஒரு மாலையை போட்டு ஒரு வெல்கம் ட்ரிங்க் மாதிரி ஹாட்டாக ஒரு சுக்கு காஃபி மாதிரி கொடுத்தாங்க. எனக்கு அப்போ வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, என்னமோ இவர் பண்ணியிருக்காரு. ஓகே, ஏன்னா இவ்வளோ தைரியமாக இந்த இடத்துல வந்து உள்ளே கூட்டிகிட்டு வர மாட்டாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. சரி நாங்கள் மேலே போகிறோம், நீங்கள் அதை பாருங்களேன். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கரெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அதில் ஆடியோ வரும், எனக்கு புரியல. இல்லை எனக்கு தெரியல, இது எனக்கு திரும்ப நீ என்னமோ பண்ண சதின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ தைரியமா இல்ல நீ என்ன பண்ண எனக்கு தெரியும். நீ ஏதோ தைரியமா உள்ள இறங்கும் போதே உருகி போனதடி என் உள்ளம் யானியே, குருகி போனதடி எண்ணம் யானியே. நீ நினைச்சிட்டு இருக்கேன்.